நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யூஸ்வலா மழை பெய்யும் போது இடி இடிக்கும், அப்படியே நிறைய புயல் மாதிரி காத்தடிக்கும். ஆனா இந்த ஸ்டேஜ்ல மழை பார்த்தோம், நிறைய இடி நிறைய புயல். எப்படி தெரியுமா? நம்ம கண்டெஸ்டன்ஸ் அந்த மாதிரி பாடிட்டு இருக்காங்க. You are just amazingly brilliant அம்மா. இந்த வாரம் பூரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெயின் சாங்ஸ் ரவுண்ட். அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு? அவங்க பார்த்தாங்க, அவங்க பாடினாங்கன்னா ஸ்டேஜ் அதிரும். குட்டியோண்டு தான் இருப்பா, பட் சம சிங்கர், பவர்ஃபுல் சிங்கர் அப்படி தான் சொல்லும். So let's welcome Sefi. என்ன பாடல் சூஸ் பண்ணிருக்கீங்க? மேகங்க இருக்குது. மேகங்க இருக்குது. அது திருப்பி அது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் பாடுங்க. ரெடி. மேகம் கருக்குது. ஐயோ பயந்துட்டா பாவம் அந்த குழந்தை. ப்ளீஸ் மா, அப்படிலாம் பயப்படக்கூடாது. நாங்களும் அடிக்கடி பாடுவோம்ல. அது வந்து ஜஸ்ட் சவுண்ட், பாடல் கிடையாது. பாட்டை நீ பாடிடு. ஓகே ஓகே. ஆல்ரைட். ஆல் தி பெஸ்ட் யூ செஃபி. ஆல் தி பெஸ்ட். மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறது. என் மேனியில் ஆடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறது. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது. நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் கொடியிலே என் நாடை காயட்டும். மழையே துளிப்போடு என் மார்பே உன் வீடு. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது. சுகமல்லவா, உன் கரையை செலவு செய்து விடவா. புறாவே வா வா வா, பூவோடு வா வா வா, உன்னோடு குளிப்பது சுகமல்லவா, உன் கரையை செலவு செய்து விடவா. காற்றை போல் எனக்கு கூட சீரகொன்றும் கிடையாது. தரை மேலே செல்லும் போது சிறை செய்ய முடியாது. இளமை சின்னம், இளப்பத்து வண்ணம், இன்னும் இன்னும் வளர்த்தி வைப்பேன். 21 வயதுக்கு மேலே காலத்தை நிவர்த்தி வைப்பேன். நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் கொடியிலே என் நாடை காயட்டும். மழையே துளிப்போடு என் மார்பே உன் வீடு. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறது. என் மேனியில் ஆடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறது. நக்கச்சிக்க நக்கச்சிம், நக்கச்சிக்க நக்கச்சிம், நக்கச்சிக்க நக்கச்சிம், நக்கச்சிக்க நக்கச்சிம். செஃபி, இது ஹரிணி பாடின நல்ல ஒரு சாங்கு. ஹரிணி பாடின பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் ஒன்று இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மின்னல் சிரிக்குது, கரெக்டாக அந்த பஞ்சமத்தில் போய் டச் பண்ணிங்க. அது கரெக்டாக இருந்தது, க்ளீனாக இருந்தது எல்லா இடத்துல, ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பாடினீங்க. அப்புறம் அந்த இளமையின் சின்னம் வருது இல்லையா சரணத்தில், அங்கே மட்டும் ஸ்ருதி கரெக்டாக சேரல. கொஞ்சம் அந்த ஒரிஜினல் சாங்கில் இருக்கிற அந்த ஒரு அந்த அது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. அது பிரைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்ருதி கம்மி பண்ணதுனால கொஞ்சம் இதாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நல்லா பாடிங்க, நல்ல அட்டெம்ப்ட். தேங்க்யூ மேம். Your voice is in a very bad shape, Sefi.
யூ மஸ்ட் டூ சம்திங் டு லுக் ஆஃப்டர் இட். ஏன்னா திறமை இருக்குது, லாஸ்ட் 10க்கு வருது, பொட்டென்ஷியல் இருக்குது. அது நீங்களே வந்து ஜாகிரதையாக அவங்களோட வாய்ஸை காப்பாற்றிட்டு முன்னுக்கு எடுத்துன்னு போகணும். ஆல் தி பெஸ்ட் யூ. வெல் சங் தோ, வெல் சங். நிஜமாக சொல்ல போனால் ஒரு சாங்கு அந்த மியூசிக் டைரக்டரை கம்போஸ் பண்ண ஸ்ருதிலேருந்து நம்ம கொஞ்சம் குறைக்கும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் குறைக்கணும். ரொம்ப குறைச்சிட்டா என்ன ஆகும்னா அந்த சாங் ஃபீலே மாறிடும். ஆக்சுவலி இப்போது பாடின ஸ்ருதி கொடுங்களேன். தாராரி தாரே, அதெல்லாம் இவ்வளோ தேவா சார் பியூட்டிஃபுல் கம்போசிஷன். ஒரு அது போஜ்பூரி எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு டியூன் மாதிரி. லா லே லா லே லா 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 லே லா லே லா தரினா தரிராரே. இது வந்து ஒரு நோட்டு ஹையில் நீங்கள் பண்ணி கொடுங்க சார். பெருசாக ஒன்றும் ஹை இல்லை, உனக்கு செப்பி பாட முடியும். லா லே லா 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 தான பாடு. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, நானே நானே அந்த லைன் பாடு. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறது, என் மேனியில் ஆடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறது. பார்த்தியா என்ன ஃபீல் டிஃப்ரென்ஸ் வருது? லா லா லே லா 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 அந்த லைன் பாடு. வானவில் கொடியிலே என் நாடை காயட்டும் மழையே, துளி போடு என் மார்பே உன் வீடு. குட். அதாவது இந்த சுரத்தில் கூட நீ வந்து கரெக்டாக பாட முடியும். அதனால் எது கொஞ்சம் நீ வந்து உன் வாய்ஸு ஏற்கனவே கொஞ்சம் பேஸ் ஆடட் வாய்ஸு ப்ளஸ் இப்போது என்னென்னா கொஞ்சம் தொண்டை கட்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீ வந்து ரொம்ப புஷ் பண்ணும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து அந்த டைனாமிக்ஸ் எல்லாம் மாறிடும். நீ அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு ஆக்டிவ் பாட முடிஞ்ச அளவுக்கு அந்த சுரத்தில் பாடினா நல்லாயிருக்கும். செப்பி நல்ல சிங்கர். நீ இவங்க வந்து ரொம்ப நம்ம சௌகரியத்துக்கு பாடினா சில சாங் மூடே மாறிடும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கணும். சுபாஜி சொன்ன மாதிரி அது வாய்ஸ் ஏதோ கொஞ்சம் நீ வந்து ரொம்ப கேர் எடுக்கணும். ஓகேவா? கீப் இட் அப். செஃபி கலக்கி மோனே தினேஷி. எப்படி அப்படின்னா சூப்பரா பாடினேன் அப்படின்னு மோகன்லால் டயலாக்ல இருக்கு. ஓ, கலக்கிட்டேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஓகே. ஸோ செஃபி, ஜட்ஜஸோட காமெண்ட்ஸ்லாம் கேட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ஆல்ரைட், ஓகே. ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை கண்டிப்பாக சாக்லேட் மழை வாங்கணும். ஓகே, ஆல்ரைட், போங்க. ஸோ இந்த மழை பாடல்கள் சுற்றுல செஃபிக்கு அடுத்தது இந்த மேடையில் வந்து பாடி கலக்க போகிறது காவ்யா. காவ்யா, மழை இந்த வார்த்தை சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? படுத்துப்பாங்க. ஸோ என்ன பாடல் பாட போறீங்க? மேகம் திரளுதடி. வெரி நைஸ் சாங். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. மேகம் திரளுதடி, மின்னிருக்கு கம்புதடி, இன்னும் கருக்குதடி ஈசான மூலையிலே. நாம் கும்பிட்டோமே அந்த இளம் மாறியாயி மலை மேல
காவ்யா மேம் நல்ல எனர்ஜெட்டிக் சாங், நல்ல பவர்ஃபுல்லாக பாடினீங்க. அதே மாதிரி நல்ல உங்கள் வாய்ஸ் கூட நல்ல பிரைட்டாக போல்டாக இருந்தது இன்னைக்கு. தேங்க்யூ மேம். எனக்கு ஒரே ஒரு இடம் அந்த மேலே போகிறதில்ல, அங்கே மட்டும் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரணும். இங்கே ஹெட் வாய்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரணும். அதர்வைஸ் நல்லா இருந்தது, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. ஆல் தி பெஸ்ட். காவ்யா மேம் எனக்கு ரியலி வாட் ஐ ஹாவ் டு கிவ் டு யூ இஸ் பிரெத் இங்கே எடுக்கணும்னு அழகாக நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஈசான மூலையில் அந்த போர்ஷனெல்லாம் எங்கெல்லாம் அந்த கொஞ்சம் யூனோ ஸ்ட்ரெச் பண்ணி ஏதாவது சங்கதி வருதுன்னா கரெக்டாக எங்கே இன்ஹேல் பண்ணோன்னு அழகாக புரிஞ்சுண்டு உங்களோட மூச்சை வந்து தம் பிடிச்சிருக்கு. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். காவ்யா, சார் வி நரசிம்மன் சார் கம்போசிஷன் இது, இந்த சாங்கு ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசர். அவர் வந்து பியூட்டிஃபுல். இந்த சாங்கு வரைக்கும் நான் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸஸில் இதுதான் பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக அந்த ஸ்ருதி இதெல்லாம் உனக்கு அமைஞ்சது. பூந்து விளையாட்டேன் அந்த பாட்டில். நல்ல அந்த ரேஞ்சுக்கும் வாய்ஸ் ரேஞ்சுக்கும் உன் ஆட்டிடியூடுக்கும் பொருத்தமான பாட்டு. நல்ல அந்த சேஞ்சஸ் எல்லாம் நல்லா கொண்டு வந்தேன். தேங்க்யூ சார். வாய்ஸ் நல்லா இருக்குது இன்றைக்கி. தேங்க்யூ நல்ல த்ரோ, கரெக்டான ஸ்ருதி நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. தேங்க்யூ சார். கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். காவ்யா சூப்பர். நைஸ். ஜட்ஜஸோட காமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஆனா அடுத்த தடவை இதை விட பெட்டரா பண்ணணும், ரைட்? ஓகே, பிகாஸ் யூ ஹேவ் தி பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ ஸோ மச் காவ்யா. ஓகே, நம்ம இந்த வாரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ரவுண்ட் ரெயின் சாங்ஸ் ரவுண்ட். Okay. பட் இந்த ரெயின் சாங்ஸ் ரவுண்ட்ல எல்லா கண்டஸ்டன்ட்டும் பாடி முடிச்சாச்சு. சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எலிமினேஷன். That's absolutely right, கல்யாணி. இந்த சுற்றுல நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப சேலஞ்சிங்கான கஷ்டமான பாடல்கள் சூஸ் பண்ணாங்க. நிறைய நுணுக்கங்கள் இருந்தது. பட் they were really really awesome. ஜட்ஜஸ் இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. முன்னாடி வந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய சாக்லேட் மழைகளா கொட்டும். ஆனா இந்த ரவுண்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 4 குழந்தைகள் மட்டும்தான் அந்த சாக்லேட் மழை வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க தான் எலிமினேஷன் ஜோன்ல வரமாட்டாங்க. தேர் இம்மீடியட்லி பாஸ்ட் ஆன் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமான விஷயங்கள் பத்தி நிறைய பேசியாச்சு. இப்போ தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் பேசியே ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் a காம்படிஷன் அப்படின்னு வந்தாலே ஒரு வின்னர் தான் இருப்பாங்க. அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் ஹேஸ் டு மூவ் ஆன். அதனால இந்த வாரத்தோட டேஞ்சர் ஜோன் கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஜட்ஜஸ் இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் யார்? சிபி, சரிகா, பரத் நாராயண், ஓகே, சோ ஜட்ஜஸ் இவங்க தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மூணு Yes, கண்டஸ்டன்ட். ஓகே, சோ இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் செஃபி, சரிகா அண்ட் பரத் நாராயணன். ஆமாம். சிபி, நீ வந்து இன்னைக்கு மற்றவங்க விட உன்னுடைய மதிப்பெண்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்க. அதுக்கு காரணம் வந்து நீ வந்து ரொம்ப அந்த சாங்குடைய ஃபீல், உன்னுடைய ஸ்ருதி குறைஞ்சதுனால நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அந்த சாங்குடைய பெப்பு எல்லாம் போச்சு. ஏற்கனவே சொல்லியாச்சு அதெல்லாம். ஸோ செஃபி வந்து செகண்ட் டைம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேஞ்சர் ஜோனுக்கு. அதே மாதிரி சரிகா வந்து ஒரு நல்ல சிங்கர். பட் பிகாஸ் ஆஃப் யுவர் வாய்ஸ் சம் டென்ஷன், அது என்ன டென்ஷன்ன்றது உங்களுக்கு தான் தெரியணும். நாங்கள் நினைக்கிறோம் ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுனால அது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது என்னன்றது நீங்கள் தான் மைண்டில் வச்சுக்கணும். பரத் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான பாட்டு எடுத்து உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ப்ளஸ் அந்த டைனமிக்ஸ் அதெல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஸோ யூ ஆர் த பீப்புள் இன் டேஞ்சர் ஜோன். ആക്സിഡന്റ് പറ്റി ഓക്കെ. പ്രാക്ടീസ് ഒന്നും ചെയ്തില്ല. ജില്ലാ കലോത്സവത്തിന് പോകുമ്പോൾ സ്കൂട്ടർ ആക്സിഡന്റ് ആയി അല്ലേ? ഒരു റോഡ് പണിക്കാർ കല്ല് കുറുകെ എടുത്തിട്ട് സ്കൂട്ടറിൽ നിന്ന് വരുന്നത് ശരിക്കും പക്ഷേ സെഫിന് പ്രാക്ടീസ് ചെയ്യാൻ ടൈം കിട്ടിയില്ല. പ്രാക്ടീസ് ചെയ്യാൻ ഇവിടെ ആനന്ദ് സാറിന്റെ പ്രാക്ടീസ് കിട്ടിയില്ല, അമ്മയുടെ പ്രാക്ടീസ് കിട്ടിയില്ല. ஓகே, அண்ட் சார் இந்த கட்டத்தை விட்டு அவங்க மீறுவாங்க. டு யூ திங்க் ஷீல் கிராஸ்? പോകും എന്ന് വിചാരിക്കുന്നു അല്ലേ? ஓகே, தேங்க் யூ வெரி மச் சார்.
செஃபி? செஃபி and நீங்க என்ன நினைக்கிறீங்க? Do you think you'll get out of the danger zone? Okay, you have hopes. Thanks செஃபி. அடுத்தது சரிகாவோட அம்மா கிட்ட பேசலாம். ஹலோ மேம், நீங்க வந்து வேற மண்ணிலேருந்து வந்திருக்கீங்க. பட் கனடால இருக்கும்போது அவங்களோட மியூசிக் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தா. ஆனால் இங்கே வந்தோடனே அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், எல்லோரும் ஒரு டேலண்டட் கிட்ஸ் இருக்கிறாங்களே, நான் ஃபிட் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு மியூசிக் தெரியாது, அவள் தானே தான் பாட்டை கேட்டு கற்றுக்கணும். இந்த கட்டத்தை தாண்டி அவங்க வந்து சேஃப் ஜோனுக்கு போவாங்க, மற்ற குழந்தைகளோட திருப்பி சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? செய்யணும்னு கடவுளை தாண்டி போகணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். அப்புறம் hope for the best இல்லையா? Okay, I'm hoping for the best. Thank you very much. Thank you so much. சரிகா, ஸோ நீங்கள் இந்த மேடையில் இந்த டேஞ்சர் ஜோன், ஸோ tell us what went in your mind. டெஃபினட்டாக அன்றைக்கு இந்த ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நான் பாடவே இல்லை. வாய்ஸ் வந்து இதாகிட்டு பாடேக்கில் தண்ணி குடிச்சிட்டு தான் பாடினா, நான் ஏன் வந்ததுன்னு தெரியல. ஸோ டெஃபினட்டாக ஜட்ஜஸ் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்தா டெஃபினட்டாக அந்த ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு பாடி I'll prove myself. பரத், உங்கள் தாத்தா கிட்ட பேசலாமா? ஷூர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறீங்க? காலையிலேருந்து வீட்டில எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், நல்லா பாடினேன். இங்கே வந்து உங்களுக்கே தெரியுமே எத்தனை நேரம் பேசியிருக்கான், என்னெல்லாம் செய்திருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு சிங்கருக்கு எப்பவும் ஒரே மாதிரி சப்தம் வந்துக்கிட்டு இருக்கணும் എന്ന് இல்லையே சொல்லிட்டாக்கும் அதனோட அத்தாரிட்டியே சொல்கிறான். அதனால அவனுக்கு சவுண்ட் ட்ராக்கு அவனோட தொண்டையிலேருந்து கரெக்டாக வந்துன்னு அவன் பாடிவிடுவான். அது ஷுவராக்கும்னாக்க எனக்கு தோணுறது. இன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம் அவனுக்கு வந்துடுது. That in itself shows how proud you are of him as a grandfather. So thank you for that, sir. Okay, Bharat, so what went wrong? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நிற்கணுன்னு எனக்கு ஆசையே கிடையாது. நல்லா பாடணும், நல்லா மேலுக்கு வரணுன்னு தான் எனக்கு ஆசை. பட் இந்த த்ரோட்டை வச்சுக்கிட்டு என்னால் பாடுறது கஷ்டம்தான். ஐ எம் க்ரானிக்கல் ஆஸ்மா பேஷண்ட். மெடிசன் எப்போவுமே நான் எடுத்துக்கணும். சம்டைம் அந்த மெடிசனாலே இருக்கும், இல்லை இருக்கிற வெதர்னாலே இருக்கும். அப்படியே எனக்கு ஒரு அடுத்த சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் நல்லா த்ரோட்டை பார்த்துப்பேன். மெயினாக நான் யாருக்குமே பேச மாட்டேன். அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காம நான் அடுத்த சீசன் தான் என்னால் வர முடியும்னா நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு எல்லாருமே பீட் பண்ண முடியுற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த வெறியோட நான் பாடுவேன். சூப்பர், தட்ஸ் a spirit. That's the spirit. 3 குழந்தைங்களும் அவங்களோட வாய்ஸஸ் சரி ஆகாம இருக்கிறதுனால தான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்காங்க. And for that we feel sad, but ஒண்ணுமே பண்ண முடியாது. We can only encourage them and give them a huge round of applause. And இப்போதைக்கு நம்ம ஜட்ஜஸோட வேர்டு கேட்கலாம். It's over to you, judges. Judges, Just give us about 10 minutes. okay, judges. சரிகா, செஃபி, பரத் 3 பேர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் மற்றவங்க விட கம்மியாக இருந்ததுனால தான் நீங்கள் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்கீங்க. செஃபி, யூ ஹாவ் ஒன் மோர் சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ பார்த்துக்கணும். செஃபி, யூ கேன் கோ ஒன்ஸ். Okay, congratulations, Sefi. Sefi, you're safe. சரிகா அண்ட் பரத், உங்கள் 2 பேர் வாய்ஸஸ் உங்களுக்கு உதவலை இன்றைக்கி. உண்மை சொல்ல போனால் சரிகா எடுத்த சாங் வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு எடுத்தீங்க. பரத் வந்து ஒரு நல்ல மெலோடி சாங் எடுத்து முயற்சி பண்ணார், பட் அவருக்கு வாய்ஸ் ஹெல்ப் பண்ணல. ஸோ அதனால் நல்லா சிரிச்சிட்டு இருங்க. இந்த மேடையில் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஜேர்னியில் பரத் வந்து இங்கே நின்று அவர் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு தான் அவரை எதிர்பார்க்கலாம். நிறைய கற்றுக்குங்க பரத். ஓகே சரிகா, யூ கேன் கோ அண்ட் சிட். சூப்பர் சிங்கரின் இசை பயணம் தனக்கு இவ்வளவு விரைவாக முற்றுப்பெறும் என்று எதிர்பார்க்காததால் இந்த முடிவு பரத்துக்கு பலத்த ஏமாற்றத்தை அளித்தது. கண்கலங்கி நிலைகுலைந்து நிற்கும் பேரனையும் தன் அண்ணனின் தோல்வியை தனதாக எண்ணி தேம்பி எழும் பேத்தியையும் தேற்ற முயல்கிறார் வழக்கமாக கண்டிப்பாக காணப்படும் இவர்களது தாத்தா.
என்ன உன்னோட தொண்டை சரியில்லை அவ்வளவுதானே, ஆ அதனாலதான் நீ பாடல. கார்த்தால ஆத்துல நல்லா பாடினிய வீட்டுல, நாங்கெல்லாம் சொன்னேன் நான். யார் என்ன கூறிய போதும் ஆறுதல் அடைய மறுத்து தேம்பி தேம்பி அழுத பரத்தின் கண்ணீர் ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் குடும்பத்தையும் கலங்கச் செய்தது. தன் வார்த்தைகளால் நம்மை வசீகரித்த பரத் இந்த மேடையில் செய்த குறும்புகள் ஏராளம். அடித்த லூட்டிகள் எக்கச்சக்கம். சரி, யாழினி மாதிரி வேற யார் பேசுவாங்க? இது வந்து ரஜினி சாரு, கமல் சாரு, அதுக்கப்புறமா அவங்க அத்தை, அந்த அத்தையோட சித்தி, அதுக்கப்புறமா அந்த சித்தியோட பாட்டி. இந்த மேடையில் விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு. நான் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கேட்கவே மாட்டேன். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. You know you're a special person, right? இப்போ ஒரு ஸ்பெஷலான ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுக்குறியா? எங்கள் அப்பா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இட்ஸ் இன் மலையாளம். வெரி டஃப் டிஃபிகல்ட் சாங். கம் ஆன். நல்ல வான்மதியே வான்மதியே வருமோ தழுகிடுமோ கலிவாவினே பரிமிருதுபா நிகழ வான்மதியே வான்மதியே வருமோ. வாவ், ஃபேண்டாஸ்டிக். மின்னலாக துடிக்கும் இந்த மின்மினி கண்டிப்பாக வானில் வர்ணத்தை மாற்றியமைக்கும் வலிமை கொண்டது.